ஹாய். நான் வழக்கம் போல தான் எப்போவும் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஹாப்பி கிறிஸ்மஸ், அப்புறம் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி அந்த மாதிரி நான் எப்போவும் யாருக்கும் சொன்னதில்லை. ஆனால் எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி ஏன் நான் சொல்கிறதில்ல, அதுக்கு நான் விளக்கமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாருங்க உலகத்தில் ஹாப்பியாக இருக்காங்க? காலையில் கூட பேப்பரில் பார்த்தா 10-20 நாடுகளில் வந்து சண்டை, நிறைய படகுகள் வந்து ஆற்றுல கவிழ்ந்து போச்சு, நிறைய அகதிகள் வந்து இந்த ஊர்லேருந்து வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாங்க, இறந்து போகிறாங்க. எப்படிங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல முடியும்? ஹாப்பி தீபாவளி சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கோவப்பட்டார். அன்றைக்கி பார்த்து என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வெளியே வச்சு இதை தூக்கி கூரை மேலே போட்டால் பத்தின்னு எரியுது. எப்படிங்க அதை பார்த்துக்கிட்டு ஹாப்பி சொல்ல முடியும்? ஹாப்பி தீபாவளி எப்படிங்க சொல்ல முடியும்? சரி, நான் வள பேசல. ஆமாம், குழந்தைகளுக்காக ஒரு பாடல், சினிமா பாடல் தான். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நடித்த படம் தவப்புதல்வன் என்று அந்த படத்தின் அருமையான காமெடிக்காக தான். அப்புறம் வந்து சாண்டா க்ளாஸ் சாத்தா மாதிரி இவர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் கேவலப்படுத்துகிறாரு. அந்த மாதிரி யாரும் தயவு செஞ்சு தப்பாக வந்து மனதில் கொள்ள வேண்டாம். இது சும்மா இது ஏன் சந்தோஷத்துக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ இல்லை, அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். ஏங்க எனக்கு வியூஸ்க்கோசரம் நான் வீடியோ போடல, ஏன் சந்தோஷத்துக்கோசரம், ஏன் ரிலாக்ஷனுக்கோசரம், என்னுடைய மகிழ்ச்சிக்கோசரம் நான் வீடியோ போடுறேன். நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்காம போகிறீங்க, அதை பற்றி சிறு துளி கூட நான் கவலைப்பட்டது கிடையாது, படவும் மாட்டேன். நான் காசுக்காக எல்லாம் இது போடலைங்க, என் மன திருப்திக்காக நான் போடுறேன், அவ்வளவுதான். எனிவே இது தப்பாக இந்த சாண்டா க்ளாஸ் சாத்தா ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக இவன் என்னமோ இதெல்லாம் போட்டுட்டு படுறான்னு நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ டோன்ட் கேர் அபவுட். நீ தப்பாக எடுத்துக்க போ. சரி, நான் சாங்குக்குள்ளே போகிறேன், ஓகேவா? ஓகே, இது ஒரு நல்ல சாங். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் படம் பேர். ரொம்ப அருமையான ஒரு சாங். அது பாடப்போகுது. அதுக்கு பின்னால் தான் அந்த ஆட போகிறேன். எடிட்டிங்கில் வந்து இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு நான் பாடுவேன், என் வாயாயே நான் பாடுவேன். அதை ரெக்கார்ட் பண்ணி அங்கேயும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ ஏன் அது கூட நான் பண்ணுறேன்னா, நான் கஷ்டப்பட்டு நான் துணி இல்லாமல் ஆடி அது இன்னொருத்தர் ரைஸ் ஆகுது. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் நல்லவன்லாம் இல்லைங்க. நான் கஷ்டப்பட்டு நான் ஒழிச்சு நான் பாடுவேனா ஆடுவேனா, அவர் பாட்டை நம்ம வந்து ஊருக்கா மாதிரி தொட்டு போனால் இதுக்கு அவருக்கு ரைஸ் போமா. அது ஆண்டாஸ் கோயில் அங்கே நிறைய பேர் வருவான், கோடம்பாக்கத்தில், அங்கே போ. ஓகேவா? அப்புறம் ஏன் அந்த பாட்டெல்லாம் நீ எடுக்கிறேன்னு கேட்குறியா? கேட்டால் நீ கேட்டுக்கிட்டு நான் பாடிட்டே இருக்கேன். வரும் மாதா கோயில் மணியோசை, கிண்கிணி கிண்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை, கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை, கிறிஸ்மஸ் தாத்தா கூறும் அருளோசை. சீருடை தாங்கிய ஷீலா புண்ணுக்கு சிக்லெட் பாக்கெட் பரிசு, 100க்கு 100 என மார்க்கு வாங்கிய நூர்ஜஹானுக்கு வாழ்த்து. கிண்கிணி கிண்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை, கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை.
சிரிப்பாயோ என் கண்ணே சிரிப்பாயோ என் கண்ணே கிண்கிணி கிண்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோசை கண்மணி பொன்மணி என துள்ளிடும் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை கண்ணீர் சிந்தும் கண்கள் மீது கருணை காட்ட வேண்டும் வாடும் நெஞ்சம் ஆறும் வண்ணம் வார்த்தை பேச வேண்டும் ஊனம் கொண்ட உயிர்கள் வாழ உதவும் எண்ணம் வேண்டும் அழுதால் வந்து தழுவும் அன்பு அன்னை உள்ளம் வேண்டும் அன்னை உள்ளம் வேண்டும் கிண்கிணி கிண்கிணி கிணி 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 என வரும் மாதா கோயில் மணியோ